களுக்கும் கவிதை கண்மணியின் கனிவான வணக்கம். கவிதையே என் மூச்சு, கவிதையே என் பேச்சு. என்னோடய கற்பனை கவிதை ஒன்று சொல்கிறேன். மேகத்தின் மேல் அமர்ந்து நிலா காகிதத்தில் நட்சத்திர எழுதுகோளில் கவிதை எழுத வேண்டும். இது என்னோடய ஆசை. அது கற்பனை தான், இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதம் என்னோடய இரண்டாவது சகோதரி சித்ராதேவி அவங்களோட பிறந்தநாள். அவங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி சில வரிகள் சொல்கிறத விட நான் அவங்கள பார்த்து பொறாமப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு தலைப்பு சொல்லிட்டோம்னா அவங்க ஸ்பாட்லேயே கவிதை எழுதிடுறாங்க. அது என்னால் அப்படி முடியாது. நான் ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஒரு வாரம் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு ரஃப்பாக பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி எகெயின் அதை எதுகை மூனையெல்லாம் செட் பண்ணி எழுதி முடிச்சுட்டு அப்புறம் கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துருவேன். பிரிண்ட் எடுத்து முடிச்சுமே எனக்கு திருப்தி ஆகாது. மறுபடியும் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு லைன் ஆட் பண்ணணுமான்னு சொல்லி அதை பார்த்து எல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கவிதை எழுதுவேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்கிறான், என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஆண்டி ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னு ஒன்று. இவங்க சொல்கிறாங்க, அவளை பற்றி சொல்லு அப்படின்னு. உடனே அந்த ஃப்ரெண்டை பற்றி அந்த பொண்ணு சொல்கிறா, பக்கத்து வீட்டு பொண்ணு. இவங்க அப்போவே பேப்பரும் பேனாக எடுத்து கவிதை எழுதி ஸ்பாட்டில் கொடுக்குறாங்க. அப்போது நான் நினச்சேன், பரவாயில்ல, அவங்க டிகிரியாக இருக்கிறாங்க கவிதையில், நாம எல்கேஜியாக இருக்கிறோம், இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்களுக்காக ஒரு எழுதின கவிதையை நான் இப்போ இங்கே படிக்க போகிறேன். சித்ராதேவி சகோதரி அவர்களே, உங்கள் பிறந்த நாளில் உங்களை பற்றி சில உண்மையான கவிதை வரிகளை வர்ணிக்கிறேன். தரணி போற்றும் தமக்கை சித்ராதேவி அவர்களுக்கு தங்கை கண்மணியின் கவிதை பரிசு. கற்பனை கதையாசிரியர் தங்கமான தங்கராஜனின் 2வது இனிய மகள் நீங்கள். தங்கையை தன் உயிராக நினைக்கும் நிலவு நீங்கள். தோழிகளுக்காக உயிரை கொடுக்கும் உன்னதமானவர் நீங்கள். எவரிடமும் எளிதில் பழகும் பண்புள்ளவர் நீங்கள். உங்கள் மாவீரன் மகன் மதனுக்காக வாழும் வானம் நீங்கள். கவிதை எழுதுவதில் கடல் நீங்கள். கவிதை அரிசியாக வலம் வர வேண்டிய கம்பரின் பேத்தி நீங்கள். விருந்தோம்பலில் விண்ணரசி நீங்கள். வித்தியாசமாக சமைத்து பிறருக்கு பிரியமுடன் விருந்து கொடுப்பதில் கொடைவள்ளல் நீங்கள். அனைவரையும் அருஞ்சுவை உணவால் அசத்தும் ஆகாயம் நீங்கள். பரிமாறுவதில் பார்க்கடல் நீங்கள். செடிகளின் செல்ல மகள் நீங்கள். நடைப்பயிற்சியில் நாயகி நீங்கள். கடுமையான உழைப்பால் காவியம் படைத்த கார்மேகம் நீங்கள். வாழ்க்கை போராட்டத்தில் வண்ணத்தை தொலைத்த வானவில் நீங்கள். என்னை உங்கள் உயிர் தோழியாக பாவித்து பழகும் பாசமலர் நீங்கள். என் துயரம் துடைக்கும் தூண் நீங்கள். என் வாழ்வில் என் முன்னேற்றத்துக்காக என்னை செதுக்கிய சிறப்பான சிற்பி நீங்கள். எனதருமை தமக்கையே, என் ஆயுட்காலம் உள்ளவரை உங்களை உயிராக ஆதரிப்பேன், ஆராதிப்பேன். நன்றி. கவிதைகள் குறித்து ஒரு வார்த்தைகள் உரையாடுவதற்காக